அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எப்படி பேசுறதுன்னு தெரியல, பேச்சும் வரல. நீங்க எல்லாரும் என் கூட பாசமா தான் இருக்கீங்க. அனைவரும் சிரமத்தை பார்க்காமல் நெடுந்தூரத்தில் இருந்து என்னுடைய பாராட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்துறை வழங்கி வந்த திரு ஏடிபிசி சார் அவர்களையும், வட்டார வளமையத்தின் மேற்பார்வையாளர் திரு செல்வன் சார் அவர்களையும், கிராமத்தின் தலைவர் திரு எட்ராஸ் அவர்களையும், நெடுங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மயில்ராஜ் அண்ணனுடைய மகன் கார்த்திக் அவர்களையும், சூரங்குடி காவல்துறை அதிகாரி திரு சிலுவை அந்தோணி சார் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வந்த அனைத்து சார் அனைவருக்கும், முன்னாள் ஓய்வு பெற்ற கத்தநேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் கிராமத்தினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும், கிராமத்தின் முன்னாள் மாணவர்களுடைய மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் என் மீது எவ்வளவு அன்போடு இருக்கிறீர்கள் என்பது இந்த விழாவிலே தெரிந்துவிட்டது. என்ன இருந்தாலும், என்ன விசேஷங்கள் வந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் என்னை அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய முதன்மையான கோரிக்கை. அத்துடன் இந்த பள்ளியில் நான் வரும்போது பிள்ளைகளே இல்லை, ஒரே ஒரு கட்டிடம் மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் நான் ஒவ்வொரு நிறைய பிரயாசங்களுக்கும் மத்தியில் இந்த ஊரை வந்து காத்து கட்டி கொண்டு வந்தேன். ஆனால் இனி பிள்ளைகள் கம்மியாக இருக்கிறது. எந்த பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியம் எங்கேயும் போகவில்லை. இனியும் எந்த ஊருக்கும் அனுப்பாமல் இந்த பள்ளியிலேயே படிக்க ஆசிரியர்கள், எந்த ஆசிரியர்கள் வந்தாலும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்து, எல்லாரும் திறமையானவர்கள் தான். அது ஆசிரியர்கள் மோசமானவர்கள் அல்ல, அவர்கள் நல்ல பணியாற்றுவார்கள். இந்த பள்ளியை மேலும் உயரணும், இந்த விழாவிலிருந்து மேலும் உயரணும். பள்ளியை மூடிடக்கூடாது, இங்கிலீஷ் மீடியம் யாரும் பிள்ளைகளை சேர்க்கக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. ஆசிரியனுடன் வேலை பார்க்கும் ஆசிரியர் நல்ல ஒரு பொண்ணு, எப்படி சொல்லணும் தெரியல, நல்ல டீச் பண்ணும், நல்ல அன்பா இருக்கும். அவங்கள நம்பி உங்க பிள்ளைகளை நீங்க ஒப்படைக்கலாம். எந்த விதத்திலையும் கல்வியில குறைபாடு வராது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது நான் விட்டிருந்தால் நீ மன்னித்துவிடும். எது குறைகளாக நான் நிறைய ஏதாவது சொல்லி, ஆனா காரணத்தோட நியாயத்தோட தான் பேசியிருப்பேன். எல்லாத்துக்கும் நேரம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு இந்த விழாவிலே சிறப்பிருந்த அனைவரும், தூரத்தில் வந்த ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தோழிகள், ஆனால் முன்னாள் உதவி ஆசிரியர் அனைவரையும் நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே இங்க பாருங்க, முன்னாள் மாணவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பள்ளியில் 22 ஆண்டுகள் தலைமை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பி. தில்லையம்மாள் அவர்களை, முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு அல்போன்ஸ் அவர்கள், என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வித்துறையில் ஆளுநர் சார் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கல்விப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கபடி யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது
திருமதி டி தில்லையம்மா எம்ஏ கிரேட் அவர்களுக்கு எங்களது மாமா மாருத்தர் அவர்கள் கோவை நடன ஆசிரியர் மதனி கர்ப்பவலி மதனி அவர்களுக்கு பொன்னாட வைத்து தவிர்க்கப்படுகிறது. கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் முன்னாள் மாணவ மாணவியர் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு டீச்சரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஸ்கூலுக்கு இந்த போனதில்லை, ஆனால் எங்கள் பிள்ளைகளை டீச்சர் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சீர்திருத்தம் எங்கள் ஊரையும் சீர்திருத்தம் பண்ணி எங்களுக்கு கிரவுண்டு இந்த மாதிரி அமைச்சு கொடுத்ததுக்கு டீச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்களால் செய்ய முடியாததை இந்த டீச்சர் தான் எங்கள் ஊரை இந்த மாதிரி பள்ளிக்கூடம் எத்தனையோ இடங்கள் எல்லாமே சுத்தம் சீர்திருத்தம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீச்சருக்கு மிக மிக ரொம்ப நன்றி. மாலை அணிவித்து மற்றும் பொன்னாட வைத்து கருக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இது ஒரு முன்னாள் மாணவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை மாப்பிள்ளை ஆதிக்குமார் ஒரு சில வார்த்தைகள் ராயல் எலக்ட்ரிக்கல் சார்பாக. ஆமா, ராயல் எலக்ட்ரிக்கல் சார்பாக ஒரு ஆதிக்குமார் பேசுவார். பேசு மாப்பிள்ள. ஒரு போட்டோ எடு மாப்பிளங்க. பள்ளியில் தலைமை ஆசிரியராக 22 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. எல்லாரும் எல்லாம் வணக்கம். டீச்சர் இன்னைக்கு போறாங்க, ரொம்ப வருத்தப்படுறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அது எதுவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ரொம்ப சந்தோஷம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி பணி நிறைவு பாராட்டு விழா இனிதே நடைபெற உதவிய இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி இந்த தலைமை தாங்கிய சிறப்பு விருந்தினரான திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு முனியசாமி சார் அவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெயலட்சுமி மயில்ராஜ் அவர்களுக்கும், கார்த்திக் மயில்ராஜ் அவர்களுக்கும், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு செல்வம் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை சிறப்பாக நடத்த உதவிய ஊர் தலைவர் திரு எட்ராஸ் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமை இருளை அகற்றும் அறிவு சூரியன்களான தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், சூரங்குடி காவல்துறை அதிகாரி திரு சிலுவை அந்தோணி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளை விருந்தாக படைத்த மாணவ செல்வங்களுக்கும் முன்னாள் மாணவியருக்கும் பயிற்றுவித்த திருமதி கற்பகம் அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இனிதே நடைபெற உதவிய ஒரு சிப்பியில் விழுந்த மலை துளிகள் இன்று முத்துக்களாய் விளைந்து நிற்கும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மகாராஜா, விஜய், பாலா மற்றும் அவர்களுக்கு பின் திரைக்கு பின்னால் நின்று உதவிய முன்னாள் மாணவ மாணவியருக்கு என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரி, இனி நேரம் வீடியோ எடுத்த நமது யூடியூப் நிறுவனத்தினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி ஒளி மற்றும் பந்தல் அமைப்பினர் மற்றும் சமையல் தெரிவித்துக் கொள்கிறேன். இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஐ மீன் தமிழ் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு டக்குன்னு வரல. நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபார்மலாக ரொம்ப பார்த்துருக்கேன். இங்கே வந்து ரொம்ப ஜாலியாகவும் பண்ணிட்டீங்க. அண்ட் எங்கள் அம்மா மேலே நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு மரியாதையும் வச்சுருக்கீங்கிறத நான் பார்த்துட்டேன். எல்லோரும் நிறையா சொன்னீங்க, லைக் நாங்கள் நிறைய அடி வாங்கி தான் படித்தோம் அப்படின்னு. நான் அதை விட அதிகமாக அடி வாங்கி தான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா கொடுத்த அடி தான் ஒரு அடிக்கும் இவ்வளோ தூரத்துக்கு நான் முன்னேறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. எங்கள் 3 பேரையுமே வந்து ரொம்ப தைரியமாக வளர்த்துட்டாங்க. பொண்ணுங்க அப்படின்லாம் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு தைரியம் தான். அது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான். பணியாற்றிய தலைமை ஆசிரியருக்கு கேட்டவுடன் நண்பரை அழைத்த நமது கிராம பெண்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்திருக்கிறோம். எங்க கிராமத்தோட மொத்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் நம்புறோம். இறுதியாக டீச்சர் திலையம்மாள் அவர்களே ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். இருக்குது, யாருனாலும் போயிட்டு வண்டி திருப்பி வந்து உங்களை விட்டுரும். தேவை இருப்பவர்கள் வண்டியில் போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது கிராமத்தில் 22 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி நமது இந்த அவங்க வரும்போது இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு, இப்ப நமது பள்ளி எப்படி இருக்குது, அதுக்கு முழு காரணம் அப்படின்னா நமது ஆசிரியர் தான். நம்ம பிள்ளை எந்தெந்த ஊர்லயும் நான் பார்த்திருக்கிறேன், 1-2 ஊரை தெரியாது. ஆனா நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் தோரண பிள்ளைகளா, படிப்பிலும் சரி எழுத்துலையும் சரி தோரண பிள்ளைன்னா அப்படி எழுதுங்க அப்படி படிக்கும் சொல்ற, அதுக்கு முழு காரணம் நமது தில்லையம்மாள் டீச்சர் தான் என்பதை மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளை விட்டு போக மட்டும் நினைக்காதே, நமது தில்லையம்மாள் ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் நம்ம மனதில் எப்பொழுதும் இருப்பார்கள். நம்மளை விட்டு எப்பொழுதும் போக மாட்டார்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க. நமது எனது சார்பாகவும் மற்றும் எங்களது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷமா வழி அனுப்புறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை படுத்தி அனுப்புறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டீச்சருக்கு அந்த கண்ணீரை வர வச்சுட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அது சாதாரண வழி இருக்காது. ஏன்னா முதல்ல 6 வயசுல ஒரு ஹாஸ்டல் போறோன்னா அம்மாவை பிரிகிறோம். அடுத்து 6 வயசு முடிஞ்சு 5-8ஆம் கிளாஸ் முடிஞ்ச ஆசிரியரை பிரிகிறோம். அடுத்து காலேஜ் ஆசிரியர் பிரிகிறோம். அடுத்து கல்யாணம் ஒரு ஸ்டேஜ் வருது, சொந்த பந்தங்களை பிரிகிறோம். அப்படியே அடுத்தடுத்து நம்ம கடந்து போக வேண்டிய காலங்கள் இருக்குது, கட்டாய சூழ்நிலை தான். ஆனா இந்த சூழ்நிலை 22 காலங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட். இது ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிரியாவிடைங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு கஷ்டமான நிலை அப்படிங்கிறது. அதை கடந்து வருது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போது ஒரு சில வார்த்தைகள் அவங்க மூலம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கணும். அனைத்து கிராம மக்கள் அனைவருக்கும், என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் எல்லாம் என் பிள்ளைகள் தான். இந்த நேரத்தில் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாரும் என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு நான் இன்னைக்கு பார்த்துட்டேன்.
என்ன விசேஷங்கள் என்ன வந்தாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, உங்களோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது. நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்ச, நீ எதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்கள் அனைவருக்கும் இந்த பிள்ளைங்க வந்து தண்ணி கூட குடிக்காமல் இவ்வளோ நேரம் ஆடி இருக்காங்க என் பிள்ளைங்க. எனக்கு நினைக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதாவது எனக்காக அந்த பிள்ளைகளுக்கு தியாகம் செஞ்ச மாதிரி. ஒரு மாசமா பாலா வந்து போய் டீச்சர் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒத்தைக்கு நின்று எஃபர்ட் எடுத்தான். ஆனால் அவங்க பிள்ளைங்களை எல்லாருமே இருந்தானுங்க. இருந்தாலும் இவன் ஃபுல்லாக முழு எஃபர்ட்டும் போட்டு எல்லாமே செஞ்சான். எனக்கு எப்படி சொல்லணும்னு நன்றி சொல்லணும்னே எனக்கு தெரியல. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எப்போவும் நான் உங்களோட இருப்பேன். எல்லா விசேஷத்துக்கும் என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நன்றி. மகளிர் வேற எதுவும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? பெரியவங்க எடுத்துக்கணும். வரணும் அந்த சேர் அந்த சேர் சாப்பிடுவாங்க. அவரு பார்த்து பேக் பண்ணிடுவாங்க. நல்லா பாருங்க. வெரி குட். ஓகே. அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. நீங்க ஜாலியாக போஸ்ட் கொடுங்க. அப்படி நின்னீங்கன்னா இப்படி கையை தூக்குறது. எவ்வளோ ஃபேஸ்புக்லாம் போடணும், இன்ஸ்டாகிராம்லாம் வரணும். 1 2 3 1 2 3 பிள்ளைங்க சொல்லுங்க. எல்லாரும் வந்துருங்க. இல்லை நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். வாங்க.